சோசியல் டிவியின் செய்திகள். கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் புதிய செயலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கிழக்கு பிராந்தியத்தில் சமூக சேவைகளை முன்னெடுக்கும் நோக்கில் 1995 ஆண்டு நிறுவப்பட்ட கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் புதிய செயலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று 31ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. பிரதேசத்தின் முன்னணி கல்விமான்கள், திணைக்கள தலைவர்கள், ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட சமூக பொறுப்புமிக்க ஆளுமைகளை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கி வரும் கிழக்கு நட்புறவு ஒன்றியம் கடந்த 3 தசாப்தங்களாக பல்வேறு சமூக நலப் பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. நட்புறவின் மூலம் மனிதநேயமிக்க சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குதல் என்ற தூரநோக்கை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த அமைப்பு வறுமை மற்றும் கஷ்டமான சூழ்நிலைகளில் வாழும் குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களை நேரடியாக அடையாளம் கண்டு அவர்களின் கல்வி, கலாச்சார, சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. உறுப்பினர்கள், கொடையாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சமூக தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஒன்றியத்தின் நீண்டகால கனவாக விளங்கிய சொந்த செயலக கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டமை அதன் வரலாற்றின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் தவிசாளரும் பொறியியலாளருமான MM நசீர், இந்த புதிய கட்டிடம் வெறும் கட்டிடம் அல்ல, அது எமது ஒன்றியத்தின் ஒற்றுமை, நம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் இலட்சியத்தின் சின்னமாகும். எதிர்காலத்தில் பிரதேசத்தின் சமூக, கலாச்சார மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் மையமாக திகழும் என தெரிவித்தார். மேலும் இந்த கட்டிடத்தை குறுகிய காலத்திற்குள் நிர்மாணித்து முடிப்பதற்காக உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஆதரவும் பங்களிப்பும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். அத்துடன் ஒன்றியத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி மறைந்த முன்னோடிகளை நினைவு கூர்ந்த அவர் இத்திட்டத்தை சாத்தியமாக்க பங்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். கிழக்கு நட்புறவு ஒன்றியத்தின் புதிய செயலக கட்டிடம் அமைப்பின் எதிர்கால செயற்பாடுகளுக்கான வலுவான அடித்தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.